இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான். ஸோ நீங்கள் எல்லாம் கேட்ட மாதிரி முட்டை தோரன் தான் வைக்க போகிறோம். இது ஆக்சுவலி நான் வந்து நார்மலாக விலாக் செய்யும்போது கவர் பண்ணியிருப்பேன். ஆனாலும் கரெக்டான மெஷர்மெண்ட்டு நான் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கும். நார்மலாக ரசம் எல்லாம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் முட்டை வெங்காயம் எல்லாம் போட்டு பொரித்து சாப்பிடுவில்ல, அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக தேங்காயெல்லாம் சேர்த்து செய்கிறது தான். நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டையில் தான் செய்ய போகிறேன். தேங்காய் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு கைப்பிடி 2 பிடி அவ்வளோ தான் எடுத்திருக்கிறேன். ஸ்பூனில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன். ரொம்ப எல்லாம் தேவையில்லை, ரொம்ப கம்மியாக வேண்டாம். நீங்கள் கூட போட்டாலும் நல்லா இருக்கும். ஸோ அதிலே நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறோம். சின்ன மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கிறேன். இதுண்ட கூட வந்து உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகு சேர்த்துக்குங்க. நான் வந்து சில்லிப்பாடி தான் எடுத்திருக்கிறேன், அது ஒரு 2 போட்டுக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம், இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான், நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு மட்டும் இது வந்து பெருசில் இந்த அளவுக்கு நம்ம போட தேவையில்லை. ஒரு பூண்டுன்னு நான் உரிச்சிட்டு இந்த பாதி தான் நான் சேர்க்க போகிறோம். மெயினாக வந்து சின்ன ஜீரகம் அரைக்கரண்டி இந்த ஒரு அளவுக்கு இவ்வளோ போதும். மஞ்சத்தூள், உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ இது தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். முட்டை வந்து 4 எடுக்கிறதுனால ஒரு பெரிய வெங்காயம் அது நான் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆயில் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்தா அந்த அளவுக்கு டேஸ்ட் வருமானு தெரியல. நார்மலாக நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ண ஆயிலே சேர்த்துக்குங்க. கொக்கனட் ஆயில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல, நான் வந்து இந்த கேபிஎல்லோடது பிரிக்ஃபீல்டு தான் வாங்கிக்குவேன். இதில் வந்து சின்னது 1 லிட்டரும் கிடைக்கும். நான் எப்போதுமே 2 லிட்டர் வாங்கிக்குவேன். எனக்கு இதை அவங்கத்திக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டு நல்லா பொரியணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், சீக்கிரமாக வதங்கிடும். தேங்காய் அரைக்கும் போதும் உப்பு சேர்த்துக்கிறதுனால பார்த்து போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். முட்டை வந்து நான் இதிலே சேர்த்துக்கிறேன். 4 முட்டை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை தேவைப்படும் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். முட்டை கூடையும் தேங்காய் கம்மியாக செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் வந்து அரைச்சி வச்சிருக்கல தேங்காய் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். மிக்சியில் வந்து தண்ணி எல்லாம் அலசி இதில் ஊற்றக்கூடாது, ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அது குக் ஆகிறதுக்கு. இப்போ இந்த மசாலா எல்லாமே வெங்காயத்தின் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட இருக்கணும், ஏன்னா நம்ம முட்டையும் சேர்க்க போகிறோம். சட்டியில் வந்து நடுவில் கொஞ்சம் கேப் எடுத்துட்டு ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். முட்டையும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக நம்ம உடச்சி விட்டுட்டு இதுன்ற கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டையோட ஈரப்பதம் எல்லாம் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. அந்த சவுண்ட் அப்படியே நின்றுடும். டேஸ்டெல்லாம் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கிங்க. ஒருவேளை அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா முட்டை கூட சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளவுதான், முட்டை தோரன் ரெடி. இது வந்து சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்டி தான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி பர்ஃபெக்டாக வந்துடுச்சா, வீட்டிலலாம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னோடதும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்.